ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். சாஃப்டான பரோட்டா, லேயர் பரோட்டா, நூல் பரோட்டா கடையில் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி ஈஸியாக வீட்டில் இருக்கிற கருவியை வச்சே செஞ்சிடலாம். இடியாப்பம் அச்சு எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை யூஸ் பண்ணி சிம்பிளான 2 ஈஸி மெத்தடில் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் 8 பரோட்டா வருங்க. ஒரே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுங்க. ஒரே 1 கப் எண்ணெய், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரோட்டாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா டெக்ஸ்சர், கொஞ்சம் நேரம், அவ்வளோதாங்க. பரோட்டா பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம், நம்ம கடையில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். வெதுவெதுப்பான தண்ணி ஒரே 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்து நம்ம பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைஞ்சால் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாகவே வந்துடும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றுனா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு தெரியாமல் நிறைய ஊற்றிடுவோம், அப்புறம் கொல கொலன்னு ஆகிடும். அந்த 1 டம்ளர் தண்ணியிலேயே ஈஸியாக எல்லாமே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லாவே ஊறணும். நம்ம இழுத்தா ஜவ்வு மாதிரி வரணும். கையில் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா இனி ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கூட ஊற வச்சிடலாம். தொட்டு பார்க்கும்போது மாவு உள்ளே போகணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நூல் பரோட்டா சூப்பராக வரும். நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா மாவு நல்லாவே இலக்கம் கொடுத்துரும். நம்ம கடையிலலாம் சாப்பிட்றோம் இல்லையா, சாஃப்டான பரோட்டா அதே மாதிரி இருக்கும். நம்ம பெனையில் தான் நம்ம பரோட்டாவோட நல்ல சாஃப்டான டெக்ஸ்டரும் அழகும் சுவையும் இருக்கும். மாவு நல்லா திரண்டு நல்ல உருண்டையாயிடுச்சு. பார்க்கறக்கே பந்து போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற இடியாப்ப அச்சை எடுத்து உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நம்ம கை வலிக்காமல் பிணையறக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு பிழியறக்கு ஈஸியாக இருக்கும். மாவை 2ஆக பிரிச்சிருக்கேன். ஒரு பகுதியை இடியாப்பாச்சில் பண்ண போகிறேன். இன்னொரு பகுதி ரொம்ப சிம்பிளாக ஈஸிங்க, யார் வேணால் பண்ணலாம். அதுவும் பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இடியாப்பாச்சில் நல்லா கையை வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா புழிஞ்சு விட்ருங்க. இடியாப்பாச்சில் போடும்போது கஷ்டமாக இருக்குமே, கை வலிக்குமே நினைக்காதீங்க. மாவு நல்லா இலக்கமாக இருக்கிறனால அந்த ஹோல் வழியாக ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா சுற்றுனா அழகாக அதுவே வருது பாருங்கள். இந்த மாதிரி இடியாப்பாச்சி இருந்தால் போதும், வீட்லயே ஈஸியாக நூல் பரோட்டா பண்ணிடலாங்க. பிழியவே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அழகாக நூல் மாதிரி வெளியில் வந்துடும். இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டா செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இடியாப்பம் எப்படி புளிவோம் அதே மாதிரி ஒரே ஒரு உருண்டையை கொஞ்சம் இந்த சைஸில் பரப்பி விட்டால் போதுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஊறணும். நம்ம ஒட்டுக்கா ஊற வைக்க போகிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக ஊற வச்சு பண்ணும்போது நல்லா ஊறி புரோட்டா சாஃப்டாக வரும். ரொம்ப பெரிய ரவுண்டாக உருட்டக்கூடாது. ஒரு சின்ன ரவுண்டாக உருட்டி வச்சா வேகறக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லேயர் பர்ஃபெக்டாக வரும். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 6 to 7 பரோட்டா வரும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதுமான அளவாக இருக்கும். வேணும்னா எச்சா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நம்ம உருட்டும் போதே அதோட டெக்ஸ்சர் தெரியுது பாருங்கள். பார்க்கவே நல்லா அழகாக பந்து மாதிரி இருக்குது. அந்த மெத்தட் கஷ்டம்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் நம்ம அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு, நம்ம கடைகளில் பரோட்டா மாஸ்டர்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி உள்ளங்கைக்குள்ளே வச்சு அழுத்துனீங்கன்னா அது பலூன் மாதிரி வரும். நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அது பெருசாக வந்துடும். ஒரு கத்தியை வச்சு நல்லா கீறி விடணும். அதுக்கு முன்னாடி மாவை எல்லா பக்கமே திரட்டி விடணும். அப்போ தான் கட் பண்ணும்போது ஈஸியாக ஒட்டாமல் வரும். அடிக்கடி மாவில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் வரும். நல்லா திருப்பி போட்டு இழுத்து பண்ணும்போது நம்மளோட புரோட்டா ரொம்ப சாஃப்டாகவே வரும். பாருங்கள், எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுட்டு கத்தியை வச்சு நல்லா அழகாக கீறி விட்டுட்டாலே போதும். இந்த செகண்ட் மெத்தட் நூல் பரோட்டா கூட ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. நம்ம கட் பண்ணதை கொஞ்சம் கையில் இழுத்து விட்டாலே போதும். கையில் எண்ணெய் தடவி விட்டுட்டு நல்லா இழுத்து சுற்றினாலே போதும். இந்த மெத்தடில் சுற்றும் போது கடையில் சாப்பிட்ற மாதிரி பரோட்டா அதே டேஸ்ட்டில் வரும். லைட்டாக இழுத்து கொஞ்சோண்டு மறுபடியும் எண்ணெய் வச்சு கையில் இந்த மாதிரி சுற்றுங்க. நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டால் நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த புரோட்டாவை நம்ம அடிக்கலாம் வேண்டியது இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக நம்ம லேயராக சுற்றும் போதே அதோட லேயர்ஸ் வந்துடும். கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். நம்ம வேணால் சப்பாத்தி கட்டையில் லைட்டாக தேய்ச்சி விட்டு பெருசும் பண்ணிக்கலாம். அந்த லேயர்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நூலாக வரும். அதே மாதிரி இருக்கும். லச்சா பராட்டான்னு சொல்லுவாங்க. கையில் வச்சு பெருசு பண்ணாலே போதும். பார்க்கவும் அழகாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வேணுங்கிற சைஸுக்கு தட்டியாச்சு. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் பெருசுனால நான் 2 போட்டு எடுக்கிறேன். அப்போ தான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ளேம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒன்றா போட்டுக்கோங்க. தணலை கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுங்க. அதை சுடும்போதே நமக்கு அதோட டெக்ஸ்சர் தெரியுங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் புரோட்டா சாப்பிட்டா தப்பே இல்லை. அதுவும் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இவ்வளோ ஈஸியான ரெசிபி வீட்லேயே பண்ண முடிஞ்சால் இனிமேல் கடையிலே வாங்க மாட்டேங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஒரு இடியாப்பம் அச்சு வச்சு வீட்லேயே புரோட்டா செய்யலான்னா இனி அடிக்கடி செய்யலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆறுனாலும் அதோட சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புரோட்டா பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.